ஹாய், வெல்கம் டு மிக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் தான் பார்க்க போகிறோம். இனி வர நாட்கள் எல்லாமே பண்டிகை காலம். நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லார் வீட்லேயும் கொலு வச்சுருப்பாங்க. நிறைய பேர் சுமங்கலிங்களை கூப்பிட்டு தாம்பூலம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நவராத்திரியில் ஒரு நாளும் ஒரு அம்மனை நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா? ஃபஸ்ட்டு 3 நாள் துர்கை, ரெண்டாவது 3 நாள் லக்ஷ்மி, அடுத்த 3ஆவது நாள் சரஸ்வதி. அந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கும்போது நவராத்திரி முதல் நாள் மகேஸ்வரி அந்த சுவாமிக்கு தான் நம்ம பூஜை பண்ண போகிறோம். ஸோ அந்த சுவாமிக்கு பச்சையால் அலங்காரம் பண்ணி, பச்சை நிறத்தால் அலங்காரம் பண்ணி, மல்லிகைப்பூவால் அலங்காரம் பண்ணி, வில்வத்தால் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப 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 விசேஷம். அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பழங்கள்னு பார்த்தா வாழைப்பழம், நைவேத்தியம்னு பார்த்தா வெண்பொங்கல், காராமணி சுண்டல். அவங்களுக்கு தோடி ராகமில் இருக்கக்கூடிய சுவாமி சாங்ஸ் எதுனாலும் டிவோஷனல் சாங்ஸ் அன்றைக்கி நீங்கள் போட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அந்த மாதிரி தான் முதல் நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ வெண்பொங்கல், காராமணி சுண்டல் தான் நைவேத்தியம். ஸோ அதுதான் இன்றைக்கி ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறது. கோவில் ஸ்டைலில் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதோ, காராமணி சுண்டல் நார்மலாக எப்பயும் சுண்டல் மாதிரி பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சுண்டல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். இப்போது வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு அழாக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது பச்சரிசி. இதுக்கு ஒரு அழாக்கு நீங்கள் சரியும் பாசிப்பருப்பு போடலாம். பட் நான் ஹாஃப் தான் போடுவேன். அரை அழாக்கு பாசிப்பருப்பு. ஸோ இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு, ஒரு 3 நாள் அளவு கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சிடலாம். நான் ஒன்றரை பங்கு எடுத்திருக்கேன். நான் ஒரு அழாக்கு அரிசி, அரை அழாக்கு பருப்பு. 1.5 அழாக்குக்கு நான் 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். மீன்ஸ் 4.5 அழாக்கு தண்ணி. இது நல்லா ஊறட்டும். ஃபஸ்ட்டு நாள் நம்ம பண்ண போகிறது நைவேத்தியம் வெண்பொங்கல், காராமணி சுண்டல். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். அடுத்து நம்ம காராமணி சுண்டல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வெள்ளை காராமணி எடுத்திருக்கேன். வெள்ளை காராமணியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் லைட்டாக வெறும் கடாயில் கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு அந்த காராமணியை வறுத்துட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். கண்டிப்பாக நல்லா வெந்துடும். நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் மட்டும் விடுங்க. ஏன்னா ஒரு விசில்லேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும். இன்கேஸ் நீங்கள் ஊற வைக்கலைன்னா மட்டும் 2-3 விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ காராமணி வெந்துட்டுருக்கு. அதுக்கு நடுவில் காராமணி சுண்டலுக்கு தேவையான ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஏன்னா சுண்டலுக்கு நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது வெங்காயம் போட மாட்டோம். ஸோ வெறும் கடுகுளுத்தம் பருப்பு போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பெல்லாம் வறுத்து போட்டு பண்ணும்போது ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ ஒரு பாத்திரத்தில் காராமணி சுண்டலுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நார்மலாக ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காஞ்ச மிளகா போட்டுட்டு இதை நல்லா வறுத்துப்போம். கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் பெருங்காயம் இந்த டைம்லேயே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம மிக்சியில் லைட்டாக பெருங்காயம் போட்டு பொடி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் கூட நீங்கள் கருவேப்பிலை இதிலையே போட்டுட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தாளிக்கும் போது கருவேப்பிலை போடணுன்னு அவசியம் கிடையாது. நார்மலாக கொலு பண்ணுறவங்களுக்கு அந்த டைம் இருக்காது இல்லையா? அதனால இவங்க முன்னாடியே இந்த மாதிரி பொடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. நான் எப்பயுமே இந்த பொடியெல்லாம் 9 நாளுக்கு தேவையான பொடியை நான் ரெடி பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுருவேன். ஒரு நாள் இந்த காராமணிக்கு தேவையான, சுண்டலுக்கு தேவையான இந்த பொடி அப்படின்னு சொல்லிட்டு நான் லேபிள் பண்ணி வச்சுடுவேன். ஸோ தட் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக காமிக்கிறதுனால நான் இப்போ இந்த பொடி இப்போ நான் அரைக்கிறேன்.
இப்போ வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அரிசியும் பருப்பும் சேர்த்து தண்ணியும் வந்து மெஷர்மெண்ட்டே முன்னாடியே வந்து அளந்து நான் ஊற வச்சுட்டேன். 1 அழாக்கு அரிசி பருப்புக்கு, அதாவது 1 அழாக்கு அரிசி 1/2 அழாக்கு பாசி பருப்புக்கு வந்து 3 மடங்கு தண்ணி விடணும். 1.5 + 1.5 + 1.5 3 மடங்கு தண்ணி விடணும். இப்போது இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. பொங்கலுக்கு தேவையான உப்பு, அப்புறமேல நெய் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நெய். இது வந்து 3 விசில் வர முடியும் நல்லா வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். ஸ்டீம் வந்தோடனே விசில் போட்டுட்டு 3 விசில் ஆஃப் பண்ணிடலாம். பொங்கல் ஆயிடுச்சு. இப்போ காராமணி நம்ம தாளிச்சிடலாம். காராமணியும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். 1 விசில் வந்ததுக்கப்புறமாவே நீங்கள் எடுத்துருங்க. முன்னாடியே நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா, இல்லாட்டினா காராமணி குழஞ்சு போயிடும். உங்களுக்கு அது மாதிரி பயமாக இருந்ததுன்னா நீங்கள் வெறும் கடாயிலேயே நீங்கள் வந்து வேக வச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் உளுந்தம் பருப்பு, கடுகு. ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாய் போட்டு அந்த பொடியில் அரைச்சிருக்கோம், அதனால் நான் காஞ்ச மிளகாய் போடலை. கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கருவேப்பிலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த பொடி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் காஞ்ச மிளகாய் 2 போட்டு நீங்கள் தாளிச்சிடலாம். பட் நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக எப்போயுமே சுண்டல் ஒரே மாதிரியே தாளிச்சிட்டு இருக்கவே முடியாது இல்லையா. இந்த நவராத்திரியில் 9 நாளும் நம்ம சுண்டல் பண்ண போகிறோம். ஸோ ஒரே மாதிரி இருக்கும் அந்த சுண்டல் டேஸ்ட்டு. அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி பொடி அரைச்சிக்கிட்டேன். இது வந்து இந்த பொடி தான் எல்லா சுண்டலுக்கும் கிடையாது. ஒரு நாளும் ஒரு பொடி அரைப்பேன். ஸோ காராமணிக்கு வந்து நான் இன்றைக்கி அரைச்ச பொடி வந்து வெறும் பொட்டுக்கடலை, உடச்ச கடலையும் காஞ்ச மிளகாவையும் 1-2 வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் கட்டி பெருங்காயமும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் பொடி அரைச்சி வச்சது. இப்போ இதை வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மீதி இருந்ததுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதை வந்து அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த டைமில் 2 பூண்டு மட்டும் நல்லா நசுக்கி போட்டு இந்த பொடியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், இல்லாட்டா நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். இல்லாட்டினா இந்த பொடி எல்லாத்தையுமே நீங்கள், இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நவராத்திரியில் ஒரு நாள் ஒரு பொடி செய்வேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பொடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மீதி ஆகும். லாஸ்ட்டாக 10ஆவது நாள் வந்து இருக்கிற எல்லா பொடியையும் போட்டு ஒரு சுண்டல் தாளிச்சிடுவேன். ஸோ நமக்கு வேஸ்ட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் தேங்காய், ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், காராமணியில் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இல்லை பெரியவங்கெல்லாம் வராங்க, அவங்களுக்கெல்லாம் தேங்காய் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓமம் கூட வந்து லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டுக்கோங்க. கொಬ್ಬரி இருந்ததுன்னா கொಬ್ಬரை போட்டுக்கலாம். இப்போ பொங்கல் நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக அரிசியும் பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள். இதை நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இது இப்போ வந்து என்ன பண்ணணும்னா தாளிக்கணும். உங்களுக்கு நெய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க.
கோவில் பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். நெய் கொஞ்சம் உருக்கிட்டு இருக்கா, நெய் கொஞ்சம் காயட்டும். நம்ம ஆல்ரெடி பொங்கல் வந்து அந்த வேக வைக்கும் போதே நம்ம நெய் போட்டிருக்கோம், அதனால அதில் நெய் ஸ்மெல் நல்லாவே வரும். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் நெய் வந்து இதில் பாதியாக கூட குறைச்சிக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லாட்டினா வனஸ்பதி இருந்தால் வனஸ்பதி போட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி நெய்யில் தான் பண்ணுறேன். நெய் காஞ்சிருச்சு. இந்த டைமில் மிளகு கொஞ்சம் பொரியட்டும். மிளகு உங்களுக்கு வேணும்னா 1-2 கூட நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம், பொடிச்சு வச்சுக்கலாம். ரொம்ப பொடியாக இல்லை, பெப்பர் பவுடராக கிடையாது. 1-2 க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சமாக கேஷ்யூஸ். இது கொஞ்சம் வதங்கட்டும், சிம்மில் வச்சுக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த டைமில் கட்டி பெருங்காயம் சேர்க்கலாம். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால் நான் தூள் பெருங்காயம் சேர்க்குறேன். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொங்கலை, அதில் வந்து இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், பொங்கல் ரெடி. ஏன் இவ்வளோ கொலன்னு இருக்குன்னு பார்க்காதீங்க, பாசி பருப்பு போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் நல்லா குக்கரை மூடி வச்சுடுங்க. ஸோ உங்களுக்கு செட் ஆகும் பொங்கல். இந்த ஃப்ளேவர், இந்த நெய் ஃப்ளேவரு, மிளகு, சீரகம், இது எல்லாமே வந்து அந்த ரைஸும் பருப்போடையும் அது நல்லா மிங்கிள் ஆகணும். அதனால் இதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷம்க்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செட் ஆகி அழகாக பாலாக வரும். அந்த நம்ம எப்படி ஒரு ஸ்கூப் மாதிரி எடுப்போம் இல்லையா, ஒரு கரண்டியில், ஒரு குழி கரண்டியில், அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக வரும் பர்ஃபெக்டாக. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கோயில் பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நைவேத்தியத்துக்கு உண்டான காராமணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி நவராத்திரியோட ஃபஸ்ட்டு டே. ஸோ ஃபஸ்ட்டு டேக்கு உண்டான நைவேத்தியம் வந்து வெண்பொங்கல் அண்டு காராமணி சுண்டல், இது ரெண்டையும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.